இந்த மாதிரி ஒரு தற்குறி வந்து ஒரு அரசியல்வாதின்னு வந்து இதை ஒரு எச்சு துப்பி வம்பிழுக்கிற மாதிரி தான் இருந்தாலும் செய்கிறது. இதை கேட்பதற்கு அங்கே முன்னால் நின்ன மனிதர்கள் யாருக்கும் அறிவு இல்லையா? ஏங்க நீ தான் சொன்ன, ஒன்று ஆதாரம் கேட்ட, நீ பூட்டி வச்சிருக்க திறந்து விடு அப்போதான் சொல்லுவான்னா, அப்போ எதை வச்சு சொன்ன நீ? இப்போ சீமானை கேட்டால் அண்ணாமலை பதில் சொல்றாரு, என்கிட்ட இருக்குது சாயந்தரம் தரேன். இது நீங்கள் ஜோக்குன்னு சொல்லுவீங்களா, கிரிமினல் வேலைன்னு சொல்லுவீங்களா, இதை சிரிக்கிறதா கோபப்படுறதா எனக்கு தெரியல. தி மோனோலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம். அனைத்து பொருட்களுக்கும் 10 முதல் 20% வரை தள்ளுபடி. நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது. சீமான் வந்து அவருடைய அரசியல் அப்படின்றது RSSனுடைய கூலிப்படை அரசியல். அதுக்காக அவர் எதையும் செய்வார். அது பிஜேபி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுதோ அந்த மெத்தடை பிஜேபியின் சார்பில் செய்வதற்கு சீமான் தமிழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிரிக்கெட் கேமு ஃபுட்பாலில் வந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது என்ன செய்வாங்கன்னா, ரசிகர்கள் சில ஆண்களோ பெண்களோ துணியை அவுத்து போட்டு அம்மனம்மா குறுக்க ஓடுவாங்க. ஆட்டத்தை விட இதை வந்து கவனத்தை ஈர்க்கும். அப்படி ஒரு ஐட்டத்தை பற்றி இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூத்துல கோமாளிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். இது பேசவும் முடியாது, பேசாமல் இருக்கவும் முடியாது. அதனால் இது ரெண்டையும் பேசணும் ஆனால் பேசக்கூடாது என்ற 2 விஷயங்களை கணக்கில் கொண்டு இதை நம்ம அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தெலுங்கு படத்தில் வரக்கூடிய சிரிப்பு கிரிமினல் மாதிரி சீமான் ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் கொடூரமான கிரிமினலாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து சீமான். எவ்வளவு முட்டாள்கள் தமிழகத்தில் வந்து அல்ல குறையாம வந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏங்க நீ தான் சொன்ன, ஒன்று ஆதாரம் கேட்ட, நீ பூட்டி வச்சிருக்க திறந்து விடு அப்போதான் சொல்லுவான்னா, அப்போ எதை வச்சு சொன்ன நீ? இப்போ சீமானை கேட்டால் அண்ணாமலை பதில் சொல்றாரு, என்கிட்ட இருக்குது சாயந்தரம் தரேன். இது நீங்கள் ஜோக்குன்னு சொல்லுவீங்களா, கிரிமினல் வேலைன்னு சொல்லுவீங்களா, இதை சிரிக்கிறதா கோபப்படுறதா எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு தற்குறி வந்து ஒரு அரசியல்வாதின்னு வந்து இதை ஒரு எச்சு துப்பி வம்பிழுக்கிற மாதிரி தான் இருந்தாலும் செய்கிறது. இதை கேட்பதற்கு அங்கே முன்னால் நின்ன மனிதர்கள் யாருக்கும் அறிவு இல்லையா? எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவரை கேவலமாக அப்படி வந்து பேசுகிறாங்க. இதை கேட்கறதுக்கே துப்பு இல்லை அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? இதுதான் கவலைக்குரிய விஷயம். ஊடகவியலாளர்கள் அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க சில கேள்விகள் அவர் சொல்றதுக்கு விளக்கம் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. நீ ஒரு எச்சப்பொறிக்கு போய் காசு வாங்கிட்டு தானடா வந்திருக்கிற அப்படின்னு அப்போ கேட்டுக்குவாங்க. பெரியார் மீது ஒரு செருப்பை வீசுவது போல, சாணியை வீசுவது போல சீமான் செய்யறது அதுதான். அப்போ பதிலுக்கு நம்ம செய்ய வேண்டியது அதை திரும்ப வீசணும். அது தமிழ் தேசியம்னு நம்புறதுக்கு இந்த ஈழப் போராட்ட பின்புலத்தில் ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. ஒரு பைத்தியம் வளர்றதுக்கெல்லாம் பின்னால விளக்கம் கொண்டு போக முடியாது. இது பைத்தியம்ன்றதை முதல்ல எல்லாரும் புரிய வைக்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ சீமான் வந்து பெரியாரை வந்து அவதூறா பேசிட்டாரு, அவர் சொல்லாததை சொல்லிட்டாரு அப்படிலாம் வந்து ஒரு நேற்று இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர் அதுக்காக விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர் 8 பேர்ல 4 பேர் பார்ப்பனர்களை நியமிக்கிறாங்க என்பதற்காக ஆசிரியர் நீ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அதை பற்றி ஒரு நேர்காணல் பேசிட்டு வந்திருக்கிறேன். UGC அப்படின்றது ஒரு சீரியஸான பிரச்சனை. கல்விக் கொள்கையை திணிப்பது, வைஸ் சான்சலர் நாம் போடுறது தான், இல்லைன்னா டிகிரியே கிடையாது என்ற அளவுக்கு கொடிய ஒரு அயோக்கியத்தனத்தை திணிச்சிருக்காங்க. நாளைக்கு மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்த போறாங்க. இப்போ நீங்க வந்து இந்த கிரிக்கெட் கேமு ஃபுட்பாலில் வந்து ஒரு தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது என்ன செய்வாங்கன்னா, ரசிகர்கள் சில ஆண்களோ பெண்களோ துணியை அவுத்து போட்டு அம்மனம்மா குறுக்க ஓடுவாங்க. ஆட்டத்தை விட இதை வந்து கவனத்தை ஈர்க்கும். மறுநாள் ஸ்டில்ல வரும். ஆமா, அப்படி ஒரு ஐட்டத்தை பத்தி இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க. சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூத்துல கோமாளிம்பாங்க இல்லையா, கூத்துல கோமாளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கூத்து சீரியஸா நடந்துட்டு இருக்கும், நடுவுல கோமாளி வந்து ஒரு பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா எப்படி இருக்குதுன்னாக்கா, இதை பேசவும் முடியாது, பேசாம இருக்கவும் முடியாது, அப்படி ஒரு பிரச்சனை. அதனால இது ரெண்டையும் பேசணும் ஆனா பேசக்கூடாது என்ற 2 விஷயங்களை கணக்கில் கொண்டு இதை நம்ம
அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் வந்த பிறகு நான் பார்த்தது அவர் தோழர் ராமகிருஷ்ணன் போயிருக்காரு, அங்கே அவங்க வீட்டில் போய் கேட்குறேன் அப்படின்னு போயிருக்காரு. அவர் அவங்க இல்லை போல் இருக்குது அங்கே. ஆமா, அவர் அங்க வீட்டுல எல்லாம் ஒரு பாண்டிச்சேரி போயிருக்கிறாரு, அங்கேயும் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அப்புறம் இது மாதிரி திமுகவில் ஒரு தோழர் வாஞ்சிநாதன் எல்லாம் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு எதிர்வினை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு ஒரு இந்த தெலுங்கு படத்தில் வரக்கூடிய சிரிப்பு கிரிமினல் மாதிரி சீமான் ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் கொடூரமான கிரிமினலாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து சீமான். சீமான் வந்து அவருடைய அரசியல் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய கூலிப்படை அரசியல். அதுக்காக அவர் எதையும் செய்வார், அந்த ஆங்கிளில் பேசுவார். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை எதிர்த்து பேசி அப்போதான் நிலைக்க முடியும் என்பது யாருக்கு உள்ள நிலைமை? பிஜேபிக்கு உள்ள நிலைமை. அதை அவங்களால இங்கே ஆன்டி முஸ்லிம் அப்படின்றது இங்கே போனி ஆகலை, ஆன்டி கிறிஸ்டியனும் போனி ஆகலை. இப்போ திராவிட இயக்க எதிர்ப்பு அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க ரொம்ப நாள். ராமகோபாலன் காலத்திலேருந்து அதை பல விதமாக 80களில் தொடங்கி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து சொல்கிறேன், முயற்சி பண்ணி அது போனி ஆகலை. இப்போ அண்ணாமலை பதவியே இருக்கிற வரைக்கும் கூட அது செஞ்சு பார்த்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு. அப்போ ராமகோபாலன், எச் ராஜா, இந்த மாதிரி ஆட்கள், வேதாந்தம் இவங்கெல்லாம் பேசுனா பாப்பான்னு எப்படி பேசுறானுங்க, அப்படி அது போயிடுது. அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ஜுன் சம்பத் மாதிரி இந்த மாதிரி ஆழ்வார்கள், சூத்திர கைக்கூலிகள், சத்சூத்திரர்கள் அவங்கள இறக்கி விட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசி பார்த்தாங்க. அதுவும் இப்போ தான் அவர் பிராமணர்களை இனப்படுகொலை செய்கிறாங்க நம்மளாம் கூட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. அதில் மண்ணள்ளி போட்டாங்க, கஸ்தூரி, அப்படியே அது போச்சு. இப்போ அதில் இப்போ ஒரு திறமையான ஒரு கூலிப்படையாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு நபர் தான் சீமான். என்ன அதனால் அது வந்து ஒரே நேரத்தில் 2 விதமான பிஜேபிக்கு ஒரு மெத்தட் இருக்குது. பிஜேபிக்கு என்ன இதை வந்து நான் பிஜேபியோட திரும்ப ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, ரெண்டும் ஒரே டிசைன். இப்போ பாபர் மசூதி பிரச்சனை என்பது எதற்காக எடுக்கப்பட்டது, எதற்காக துவங்கப்பட்டது? மண்டல் பரிந்துரை வருது, இன்னொரு பக்கம் குளோபலைசேஷன் கேட் வருது. இந்த 2 பிரச்சனையிலேருந்து மண்டலம் முறியடிக்கிறதுக்கு, அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த அஜெண்டா ராமர் கோயில் அப்படின்ற பிரச்சனையை பேச்சுவார்த்தையில அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அதை வாபஸ் வாங்குங்க, நான் நிறுத்திக்கிறோம், அதை ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் எப்போ டைவர்ட் பண்ணணும், இப்போ மோடி ஆட்சி வந்த பிறகே சொல்கிறேன், ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணணும்னாக்கா அப்படி ஒன்று எடுப்பாங்க. அப்படி ஒன்று எடுக்கிறதுனால இது டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம விடவும் முடியாது. அந்த பிரச்சனையை பற்றி பதில் சொல்லணும். ஏன்னா அதற்குள்ள ஒரு ஆன்டி முஸ்லீம் ஹேட் பாலிடிக்ஸ் இருக்குது. அது பிஜேபி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுதோ அந்த மெத்தடை பிஜேபியின் சார்பில் செய்வதற்கு சீமான் தமிழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த பார்ப்பன நீதிபதிகள் நியமனம் இது போகுது, இந்த யுஜிசி பிரச்சனை இப்போ வந்திருக்குது. இப்போ சீமானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சொந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. சொந்த பிரச்சனை அது என்ன, கட்சி கலையுது, செல்வாக்கு குறையுது, எல்லாம் விஜய் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ அவங்க கட்சி பிரமுகர்கள், கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுல நிறைய சிக்கல், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிரச்சனை வந்திருக்குது. இப்போ இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையுமே டைவர்ட் பண்றதுக்கு ஒன்று பண்ணி ஆகணும். நேற்று அன்னைக்கு சுபவி அவருடைய கூட்டத்தில் ஒன்று பேசியிருந்தார் இல்லையா, அதை டைவர்ட் பண்ற நோக்கத்துல தான் பாரதியார் பிறக்காத நாளில் ஒரு பிறந்த நாள் வச்சு, இதுவரைக்கும் பாரதியாரை கொண்டாடாம திடீர்னு எங்க முப்பாட்டன்னா பெரும்பாட்டம் சரி அப்படின்னு போட்டு பாரதியாருக்கு ஒண்ணு வைக்கிறேன்னு சொல்லி பெரியாரை திட்டிட்டு அதிலே சொன்னாரு, பாருங்க கொஞ்ச நாளைக்கு பெரியாரை பத்தி தான் பேசுவாங்க, என்ன பத்தி தான் பேசுவாங்க அப்படின்னு அதை செஞ்சாரு அப்படின்னு சொன்னார். அடுத்தது புக் ஃபேர்ல வந்து கலைஞரை இழிவா பேசினாரு. இப்போ அதுக்கு 2க்கும் மறுப்பு சொல்லியும் அம்பலப்படுத்தியும் சுபவி கூட்டம் நடத்தினாரு. அதுல திராவிடம், அங்க பாடின தமிழ் தாய் வாழ்த்து, பாரதிதாசன் திராவிடம்னு பாடியிருக்காரு, வஉசி பெரியாரை தன் தலைவர்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, இவங்க பண்ண கூத்து இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ உடனே அடுத்தது வந்து கடலூரில் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போய் பெரியார் இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு, அதுக்கு என்னடா ஆதாரம்னு இவர் வந்து கேட்டால், ஆதாரம் என்கிட்ட கேட்டால் நீங்கள பூட்டி வச்சுருக்கீங்க. ஒரு அறிவுன்னு ஒன்று இருந்தால் இந்த கூட எங்கேருந்து பிடிச்சிட்டு வரான்னு தெரியாது. கூட ஒரு 10 பேர், எவ்வளவு முட்டாள்கள் தமிழகத்தில் வந்து அல்ல குறையாமல் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. கூட உட்காந்துருக்குறாங்க. ஏங்க நீ தான் சொன்ன, ஒன்னு ஆதாரம் கேட்ட, நீ பூட்டி வச்சிருக்க திறந்து விடு அப்பதான் சொல்லுவான்னா, அப்ப எதை வச்சு சொன்ன நீ?
இப்போ சீமானை கேட்டால் அண்ணாமலை பதில் சொல்றாரு, என்கிட்ட இருக்குது சாயந்தரம் தரேன். இது நீங்கள் ஜோக்குன்னு சொல்லுவீங்களா, கிரிமினல் வேலைன்னு சொல்லுவீங்களா, இதை சிரிக்கிறதா கோவப்படுறதா எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை நினைச்சாக்க எனக்கு ரொம்ப உண்மையிலே வேதனையாகவும் கேவலமாகவும் இருக்குது. அதாவது திராவிட இயக்கம் இங்கே வளர்ந்துருக்குது ஒரு நூற்றாண்டு. திராவிட இயக்கம் யாருக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது இருக்கட்டும், ஒரு கல்வி அறிவற்ற ஒரு சமூகத்தில் கல்வி அறிவில்லாத நிலை இருந்தபோது உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒரு நாத்திக வெகுஜன இயக்கத்தை உருவாக்கினவர் யாரு? பெரியார் இல்லையா? பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுள் மறுப்புக்கு லட்சக்கணக்கான பேரை திரட்ட முடியும்னு ஒன்று உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து அவர் கட்டினார். பொது உடைமை இயக்கம் இங்கே வளர்ந்துருக்குது. அதுக்கு பிறகு அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பேசி வளர்ந்த இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு தற்குறி வந்து ஒரு அரசியல்வாதின்னு வந்து பேச முன்னால் மைக்கை பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் நிற்கிறாங்களே, இப்படி பேசும்போது என்னையா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு இதில் ஆதாரம்லாம் இல்லை, பச்சையான அவதூறு. இதை ஒரு எச்சு துப்பி வம்பிழுக்கிற மாதிரி தான் அந்த ஆள் செய்கிறது. இப்போ இதை கேட்பதற்கு அங்கே முன்னால் நின்ன மனிதர்கள் யாருக்கும் அறிவு இல்லையா? நீ நிருபராக இருக்க வேண்டாம், கேமராமேனாக கூட இரு. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகவாதிகள், குன்றக்குடி அடிகளார் போன்றோர், இறை நம்பிக்கை உள்ள பக்தர்கள் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவரை கேவலமாக அப்படி வந்து பேசுகிறாங்க. இதை கேட்கறதுக்கே துப்பு இல்லை அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? இதுதான் கவலைக்குரிய விஷயம். சீமானை பற்றி கவலைப்படுவதை பற்ற விட இதை பற்றி நம்ம அதிகமாக கவலைப்படணும். இதை பகுத்து புரிந்து கொள்ள தெரியலையே. இல்ல, ஊடகவியலாளர்கள் அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க சில கேள்விகள் அவர் சொல்றதுக்கு விளக்கம் கேட்கறாங்க, கேள்விகள் கேட்கறாங்க. இப்போ அவங்கள பற்றி சொன்னா என்ன செய்வாங்க? நீ ஒரு எச்சப்பொறிக்கு போய காசை வாங்கிட்டு தானடா வந்திருக்கிற அப்படின்னா அப்பவும் கேட்டுக்குவாங்க. ஆமா, அண்ணாமலை அப்படி சொல்லும் போது கேட்டுட்டு தானே வந்தாங்க. அதையும் கேட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு இழிந்த நிலையில நம்ம இருக்கிறோம்னு பொருள். நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி பேசிட்டு ஒரு ஆள் நடமாடிட்டு இருக்கிறான், கூட்டம் நடத்திட்டு இருக்கிறான். இது எப்படி சாத்தியமாகுது? இதை ஏன் யாரும் வந்து ஒரு சமூகத்திலிருந்து ஒரு குரல் எழுமணும்? இப்போ கோவை ராமகிருஷ்ணனோ அமைப்பு சார்ந்தவர்களோ பேசுறதுல அல்லது புகார் கொடுக்கறதுல இல்லை, சமூகத்திலிருந்து ஒரு கோபம் ஆத்திரம் ஏன் வரல, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற கேள்விக்கு நமக்கு வந்து விடை வேணும். இதுல என்னங்க விளக்கம் என்ன கேட்கறதுக்கு இருக்காம? விளக்கம் கேட்டா அங்க நீ தான் வச்சிருக்கிற பூட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்றான். விளக்கம் கேட்கவே ஒண்ணும் இல்லை. இல்ல, அவர் வேற சில இது சொல்றாரு இல்லையா? பெரியார் மீது ஒரு செருப்பை வீசுவது போல, சாணியை வீசுவது போல சீமான் செய்யறது அதுதான். அப்ப பதிலுக்கு நம்ம செய்ய வேண்டியது அதை திரும்ப வீசணும். ஒன்னா என்னன்னு பதில் சொல்லு அப்படின்னு நேருக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும். இப்போ நீங்க இப்போ ஒரு கிராமகிருஷ்ணன் போறாருன்னு உடனே 2 இடத்துக்கு ஆள் வரலன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பிரஸ் மீட்டுக்கும் ஒருத்தரோ 2 பேரோ போங்க. உங்களுக்கு விருப்பமான பொருள், அழுகிய முட்டையோ தக்காளியோ செருப்போ எது உங்களால முடியுமோ அதை எரியுங்க. இல்லை இதுக்கு பதில் சொல்லியான்னு கேளுங்க. 3 நாள் முன்னால பிஹைண்ட் ரூட்ஸ்ல பாக்குறாங்க, இந்த மணி தான் எடுத்திருக்காரு. ஆமா, பத்திரிகையாளர் மணி. ஆமா, பெரியார் எனது வழிகாட்டின்னு பேசிருக்காரு. இப்பதான் இப்போ போய் பாருங்க, இப்போ அப்லோட் பண்ணி 1 நாள் கூட ஆகல. இங்க வந்து அவர் எப்படி வழிகாட்டின்னு சொல்ல முடியும்? சிந்திச்சது எல்லாமே தமிழ் இனத்துக்கு எதிராக. இந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நேத்து வழிகாட்டி, இப்ப இன்னைக்கு அவர் எப்படி வழிகாட்டின்னு சொல்ல முடியும்? இப்படி ஒரு ஆள் பேசுறான், அதை ஒரு ஆள் பேட்டி எடுக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க தனியாவே நிக்கிறீங்களே, ஏதோ பெரிய தியாகி மாதிரியும் சாதனையை கிழிக்கிற மாதிரியும், வாயை திறந்தா பொய் பேசுற, நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு உளறிட்டு இருக்கிற, கேனத்தனமா பேசுற, வரலாறுக்கும் அந்த அறிவே கிடையாது. நீ எல்லாம் ஒரு கட்சி நடத்துறியான்னு கேட்கணும். அதுக்கு பதிலாக நீங்க எப்படி தனியா நிக்கிறீங்க? எவனா கூட நிப்பானா வந்து தனியா நிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய அறிவார்ந்த பேட்டி. இல்ல, அவரே ஒண்ணு சொல்றாரு, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து எங்களை விட கீழ்நிலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பார்ப்பன எதிர்ப்புங்கிற விஷயத்துல இவங்களை கோட்டை விட்டுட்டோம், இவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அம்பேத்கர் முஸ்லீம்களுக்கு பத்தி நிறைய விமர்சனம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம், இது சங்கிகளுடைய பிரச்சாரம். அப்போ முஸ்லீம்களை பற்றி அம்பேத்கர் சொன்னது என்னன்னு ஆனந்த் எழுத்துமுடிய தனியா புக்கை எழுதியிருக்காரு. அதை எப்படி டிஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு. இப்ப சங்கி செஞ்ச அந்த வேலையை இங்க முஸ்லீமை பத்தி சீமான் என்ன பேசினாரு கொஞ்சம் முன்னால? இந்த நபிகள் நாயகமே வந்து சொன்னாலும் அவங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவுக்கு தான் போடுவாங்க. 5 கடமைகள்ல 6வது கடமையா திமுகவுக்கு போடுறத வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள், இதெல்லாம் பேசினாரா இல்லையா? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் 2 பேருமே சாத்தானின் பிள்ளைகள். இப்போ வந்து பெரியார் வந்து இஸ்லாமியர்களை சொல்லிட்டாரு, கிறிஸ்தவர்களை சொல்லிட்டாரு அப்படின்னா ஏன் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் அறிவு கிடையாதுன்னு வச்சுட்டு இருக்கிறாரா?
நல்ல வேளை அவங்களுக்கு அறிவு இருக்குது. ஏங்க இஸ்லாமிய தலைவர்கள் பலர் பெரியாரோடு நெருக்கமாக இருந்திருக்காங்க. பெரியார் இஸ்லாமியர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பெண்கள் மீது ஒரு அடிமைத்தனத்தை திணிக்கக்கூடாது, இந்த பர்தா முறை இதெல்லாம் பற்றி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. டிஸ்பைட் தட், அதற்கிடையிலும் அவர் தங்களுக்காக நிற்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறாங்க. இன இழிவு நீங்க இஸ்லாமே மருந்து அப்படின்னு பேசியிருக்காரா இல்லையா? அதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும். இந்த நிமிடத்துல மாறினீங்கன்னா அடுத்த நிமிடத்துல நீங்க பேசியிருக்காரு. அதனால சீமான் அறிவொளி ஊட்டி புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர் கூட ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் யார்? அவர் பேரு ஹுமாயூன். அப்புறமா ஹிஜாப் போட்டு ஒரு பொண்ணை கூட்டின்னு வர்றாரு. இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இவங்களெல்லாம் 2 பேரு. ஹுமாயூனுடைய காலேஜிலேயே கூட ஒரு பிரச்சனை, ஒரு முஸ்லீம் பொண்ணை பாலியல் ரீதியா இது பண்ணிட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சைமான் இப்போ திசை திருப்புறாரு. அதனால நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு சக்தி தமிழ் மண்ணில் எப்படி அரசியல் செய்ய முடிகிறது, எப்படி வளர முடியுது, அறிவுபூர்வமாக அரசியல் நடந்த ஒரு இடத்தில் இப்படி தற்குறின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்காக இதை வசவு மாதிரி யூஸ் பண்ணல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒரு உண்மையை சொல்றேன். நான் எதை எடுத்தாலும் முரணா பேச்சு. வரலாறு பேசுறேன். திப்பு சுல்தானை எதிர்த்து தீரன் சின்னமலை சண்டை போட்டாரு. திப்பு சுல்தான் உதவியோடு தீரன் சின்னமருது எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. திப்பு சுல்தான் சார்பாக தீரன் சின்னமலையினுடைய உதவியாளர் கருப்பு சேர்வை நெப்போலியனுக்கு தூது போனார். இது வரலாறு. திப்பு சுல்தானை எதிர்த்து தீரன் சின்னமலை சண்டை போட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் கைதட்டுறானுங்க. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க எங்க போய் விளக்கம் சொல்லுவீங்க? இதுக்கு விளக்கம் கேட்பதோ விளக்கம் சொல்வதோ நம்முடைய தகுதிக்கு ரொம்ப குறைவது. தகுதி குறைவுன்னா சொல்றது, அறிவுன்னு ஒண்ணு நமக்கு இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா இப்படிப்பட்ட தற்குறிகள் எப்படி அரசியல் பேச வந்தார்கள் என்பதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது என்ன பாயிண்ட் நான் சொல்றேன்னா, தமிழ் தேசியம். சீமான் பேசுறது தமிழ் தேசியம் அப்படின்னு அடிக்கடி அவரே சொல்லிக்கிறாரு. இதான் தமிழ் தேசியம். எது தமிழ் தேசியம்னு கேட்டா, மண் வளம், மனித வளம், சிறை வளம், அந்த வளம், இந்த வளம் அப்படின்னா வாயை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். என்னையா சொல்ல வர? இப்ப நீ கையெழுத்து போட்டு தான் தேர்தல்களுக்கு நிக்கிற. ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறேன், வாயை திறந்து பேச மாட்டேன் அப்படின்னு இல்ல, கட்சி உறுப்பினராக சேர்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கட்சியில சேரணும். ஆமா, தனித்தமிழ்நாடு கேட்கறியா அப்படின்னா, இந்த நாடே என் நாடு, நான் எதற்கு கேட்கிறேன் தனிநாடு அப்படின்னா அந்த இது மாதிரிதான். அது அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, நான் கூப்பிட்டு வரலன்னா என்ன செருப்பால் அடிங்கயான்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்படி பேசுறாரு. இவ்வளவு ஒரு கோழை. அதாவது தமிழ் தேசியம்னா தேசிய இனத்தினுடைய தன்னுரிமை பற்றி பேசணும். ஏன் ஒரு மணியரசன் பேட்டி கொடுத்தாரு நம்ம முக்தாருக்கு, அப்ப தனித்தமிழ்நாடு கேட்குறீங்களா அப்படின்னு முக்தார் கேட்குறாரு. என்னை சிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னாரு. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க பேசணும்னு சொல்றீங்க. உன்னுடைய அரசியல் என்ன என்பதை பேச தைரியம் இல்லாத சீமானுக்கு அப்படிப்பட்ட நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. சீமானை தான் சொல்லிட்டேனே, ஒரு கூலிப்படை நோக்கத்துக்காக தான் அவர் வந்திருக்காரு. அப்பப்போ அந்தந்த இஷ்யூவுக்கு அந்தந்த எலெக்ஷனுக்கு எங்கே வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது தான், அந்த வேலைக்கு வந்திருக்காரு. அது தமிழ் தேசியம்னு நம்புறதுக்கு இந்த ஈழப் போராட்ட பின்புலத்தில் ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. அந்த கூட்டம் இது தமிழ் தேசியம் அப்படின்னு நம்புது. நான் என்ன செய்ய முடியாது. இந்த தமிழ் தேசியம் முழுக்க முழுக்க பார்ப்பன அடிவரடி தேசியம். இது டே 1 முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு வலதுசாரி தமிழ் தேசியம். இது ஒரு ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸ். சிவசேனா மகாராஷ்டிரத்தில் என்ன செய்ததோ அந்த வேலையை இங்கே செய்வதற்கு சீமான் முயற்சிக்கிறார். இது ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி, ஃபாசிஸ்ட் குழு. அந்த அரசியலை தான் இவர் பேசிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு பார்ப்பன தேசியத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு காலம் இவர் பேசலை. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை இருக்குல்ல, இந்திய தேசியத்துக்கு எதிராக கூட ஜனகண மனால கூட தான் திராவிடம் இருக்கு, அதை மாத்துவியான்னு கேட்டாங்க. பதில் சொல்றாரு. அதுக்கு ஏன் பதில் சொல்லல? இல்ல, அது எனக்கு தேவை. நான் தேசியத்தை ஏற்கல, இந்திய தேசியத்தை ஏற்கல. அப்ப இதை மட்டும் எதுக்கு மாத்துற? ஏற்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆட்சிக்கு வந்தோட நான் மாத்துவேன். ஆமா, அப்போ இது புரியுது இல்லையா? இப்போ அதாவது இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு அவங்க, திராவிடம் இல்லாத தமிழகம் இவர், இது ரெண்டையும் சேர்த்துங்க. இதான் பிஜேபிக்கும் சீமானுக்கும் இடையிலான உறவு. அந்த அடிப்படையில் தான் பேசுறாரு. அவர் அதை பேசவும் போறதில்லை, அது அவருடைய அஜெண்டாலையும் கிடையாது. இது தமிழ் தேசியமும் கிடையாது. இது சும்மா கோமாளித்தனம், ஏமாற்று வித்தை, பேசுறது போல ஜாதி அரசியல்.
பச்சையான ஜாதி. அது இப்போ சொல்றாருல்ல, இடஒதுக்கீடு பெரியாரை வாங்கி கொடுத்தாரு, ஆணைமுத்து வாங்கி கொடுத்தாரு. எதுக்கு இப்போ ஆணைமுத்து திடீர்னு கல்லறையில இருந்து எழுப்புறாரு? எதுக்கு? கடலூர் போயிருக்கிறாரு, அது வன்னியர் பெல்ட். ஆமா. எவ்வளவு அயோக்கியத்தனங்க இது. இது யாராவது ஒத்துக்குவாங்களா? அது ஒரு பாலாசாரில இருந்து அந்த அமைப்பை ஆணைமுத்துவோட எங்கே பெரியாரிஸ்ட் தானே இருக்கிறாங்க, யாராவது இது பண்ணுவாங்களா? அப்போ எவ்வளவு வன்மமும் உடம்பு பூரா நஞ்சு இருக்கணும். அங்கே போய் ஜாதி வெறியை தூண்டுற நீ எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ இதுதான் பிஜேபி இதே பாலிடிக்ஸ் தானங்க பண்ணுது. பிஜேபி இதே பாலிடிக்ஸ் தான் பண்ணுது. முத்துராமலிங்க தேவர்னு அங்கே போய் தேவரை தட்டி விடுறது, இங்கே வந்து அம்பேத்கரை வந்து ஒரு கேஸ்ட் ஐகான் மாதிரி ஆக்குறது. இல்லை, அதில் ஒன்று சொல்றாரு, 2 விஷயம் மையப்படுத்தி பேசுறாரு. வந்து அம்பேத்கருக்கு இணையாக பெரியாரை பேச முடியுமா? அம்பேத்கர் வந்து உலக சிந்தனையாளர், அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக பேசியிருக்கிறார். இவர் அப்படியே பேசியிருக்கிறார், இவர் எல்லாமே நஞ்சு விஷம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. இன்னொன்று, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்பேற்பட்ட சித்தாந்தம் தெரியுமா? மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ அதெல்லாம் சொல்லி நல்ல கண்ணையா அவர்களை ஒழிச்சு கட்டிட்டு நீங்க வந்துட்டீங்க, நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒன்று சொல்லு. இப்போ மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின் அவங்கெல்லாம் யாரும் கிடையாது, இவங்க யாரும் கிடையாது, பெரியார் தான் இப்போ யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி எதிர்நிலைப்படுத்தி திட்டமிட்டே வந்து கொண்டு வர்றது? யார் சொன்னாங்க அது மாதிரி? பெரியாருக்கு முன்னால வள்ளலார் இருந்தார், ஐயாவை குந்தர் இருந்தார். அவங்க சொல்லாதே பெரியார் சொல்லிட்டாரு பாருங்க. சொல்லாத சொன்னாருன்னு யாராவது சொன்னாங்களா? இவரை சீமான் கற்பிக்கிறார். அதை பெரியாரையே நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு நீண்ட பார்ப்பன எதிர்ப்பு போராட்ட மரபின் தொடர்ச்சி பெரியார். அதை வந்து எல்லாருமே ஒரு கருத்தளவுல சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நடைமுறையில் சாதித்து காட்டுவதற்கு, கல்வி பெற இயலாதவர்களுக்கு, வேலைவாய்ப்பு பெற இயலாதவர்களுக்கு, சுயமரியாதை இல்லாது வாழ்ந்த மக்களுக்கு அதை நடைமுறையில் நிலைநாட்டுகின்ற போராட்டங்களை நடத்தி செய்தும் காட்டினார். இவ்வளவுதான். இதுக்கு மேல ஐயாவை குந்தர் இல்லை, இவர் இல்லை, அயோத்தியாசர் இல்லை, வள்ளலார் இல்லை, பெரியார் தான் யாரும் சொல்லலை. யாரும் சொல்லாததை சொன்னதா சொல்றது. இந்த மெத்தடே பாருங்களேன், யாருமே சொல்லலையே. யார் சொன்னாங்க அது மாதிரி? யாரும் சொல்லலை. பெரியாரு அவர்களுடைய சிறப்பு அப்படின்றது இருக்குது, அது சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். இல்ல, பெரியார் பெரியார் நீ அவரை மட்டுமே சொல்றீங்க. எங்க ஆளுங்க இருக்கிறாங்க வைத்தியம் பேசுறதுக்கெல்லாம். இப்ப நீங்க மார்க்ஸ் சொல்றாரு, மார்க்ஸ் சொல்லிட்டு பொது உடைமையை மார்க்ஸ் தான் முதல்ல சொன்னாரா? திருவள்ளுவரே சொல்லியிருக்காருன்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது சொன்னாரு, அதுக்கு பேர் பொது உடைமை. இது என்ன லூச? வேலு நாச்சியார் வந்து பெண் விடுதலை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சிரிக்கிறதா, கேலி கூத்தா இருக்குது. அதனால இது அபத்தம். அதை நான் என்ன முக்கியமா தெரிவிக்கணும் இதுல அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பாசிஸ்டுகளை நபர்களை அடையாளம் காட்டுங்க. ஒரு பைத்தியம் உளர்றதுக்கெல்லாம் பின்னால விளக்கம் சொல்லிட்டு போக முடியாது. இது பைத்தியம்ன்றத முதல்ல எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இல்ல, ஆனா சீமானை பத்தி திராவிடம் பேசுறவங்க பதறாங்க. நாங்க வந்து வெற்றிலாம் பெற்றதில்ல, ஒரு எழுச்சி தான். இதை பார்த்தே வந்து திராவிடம் பயப்படுது, திராவிடத்தின் சித்தாந்தமே தோத்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாரு. பயப்படுதுன்னு அவரா சொல்லிக்கிறது தானே. பயப்படுறாங்க. இங்க பாருங்க, இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன காரணத்துக்கோ இப்போ இது மாதிரி ஒன்று பேசுனா உடனே ஊடகங்கள், இது ஒரு லாஜிக் இருக்குது இந்த ஊடகங்கள்ல. மொத்த பேரும் அங்கே வந்துட்டாங்க. ஆமா, அது என்ன அப்படின்னா, அது எதுக்கு பரபரப்பா ஒன்று சொல்றாரு? அதான் நான் சொன்னேன், அம்மனமா அவுத்து போட்டு உடனே ஊடகங்கள் உடனே அங்கே போகும்ல, நம்ம எல்லாமே வீடியோ எடுப்பாங்க. அதே தான் இது. இன்னும் நீங்க தொடர்ந்து இது பண்ணுங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க இவ்வளவு பேர் போறாங்களே, இது போய் போய் இதை போட்டு பேசி விளம்பரப்படுத்தி நெகட்டிவ் பப்ளிசிட்டிம்பாங்கல்ல. எப்படியோ ஒன்று என் பேர் வெளியே வந்தா சரி, பேர் சினிமாக்காரங்களாம் தான் சொல்றாங்க. இந்த நடிகர்களோ நடிகைகளோ தங்களை பற்றிய கிசுகிசுக்களை தாங்களே உருவாக்கி விடுவார்கள், ஏன்னா ப்ரமோஷனுக்குலாம் அது வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒருவேளை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா தன் மீதே பாலியல் குற்றச்சாட்டுகளை அவரே கூட கிளப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளப்பி விட்டு ஒரு இருப்பான். ஏன்னா அதை பத்தி அவர் கூச்சப்படுற ஆளா தெரியலையே. இல்லை, அதெல்லாம் இழந்துட்டாரு, அதெல்லாம் தாண்டி. இல்லை, அவர் மனைவியும் அதுக்காகலாம் வருத்தப்படல. அவர் மனைவியும் விஜயலட்சுமி பிரச்சனை வந்த போது போய் இந்த பொம்பளை தான் உனக்கு கிடைச்சாலான்னு கேட்டாங்களாம். அப்பேற்பட்ட கற்புக்கரசி அவங்க. கற்புக்கரசின்னா என்ன சொல்றது, பெண் உரிமை போராளின்னு வச்சுக்கோங்க. ஆமா, இது ஒரு கூட்டம், இந்த தரங்கெட்ட கூட்டம். இதுக்கு வந்து வீடியோ விளம்பரம். அதுல ஒரு விஷயம் சொன்னாரு, வஉசி எப்பேற்பட்ட ஒரு போராளி, அவர் சொத்துக்களை வந்து இழந்து நாட்டுக்காக பாடுபட்டார். பெரியார் வந்து சொத்தை பாதுகாக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாரு. அவர்கிட்ட வந்து வஉசி உதவி கேட்டார், ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், என்னுடைய மகனுக்கு
ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அரசு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதத்தை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறதுக்காக நோக்கம் உள்நோக்கம் என்ன, அவர் வந்து என்கிட்ட வந்து நின்னாருன்னு காட்டுறதுக்கு தானே இழிவு கொடுத்துருக்குது என் தலைவரை இழிவு. ஆமா, அதை அவர் போட்டு என்கிட்ட வந்து நின்னாருன்னு அவர் சொன்னாரா? உங்கள்கிட்ட சொன்னாரா? நீ அதை படிச்சுட்டு நீ அப்படி புரிஞ்சுட்டு இருக்கிற, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? இது மாதிரி கடித போக்குவரத்து வ.உ.சி பல பேரிடம் சென்றார், யாரும் உதவவில்லை அவருக்கு, இல்லையா? அவருடைய கடைசி காலம் என்பது அப்படித்தானே. கடைசியில் வேலஸ் என்ற ஒரு ஆங்கில ஜட்ஜு, அவர் வந்து இந்த அவருடைய இழந்த சன்னது, பிளீடருக்கான சன்னது, அதை மீட்டு கொடுக்கறதுனால பையனுக்கு வந்து வாலேஸ்வரன்னே பேர் வைக்கிறார். அது ஒரு அவலம், ஒரு துயரமான நிலை, கைவிடப்பட்ட நிலை. அதனால் இதெல்லாம் இதெல்லாம் வ.உ.சி எல்லாம் பற்றி பேசுகிற அருகதை சீமானுக்கு கிடையாது. அதனால் நம்ம இப்படி வருவோம். ஒன்று, முதல் விஷயம், இது ஒரு ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸ். ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸினுடைய முதல் இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன், பொய் தகவல்களை பரப்புவது. சீமானுக்கும் பிஜேபிக்கும் அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, மக்களுடைய பொய்யான தகவல்களிலிருந்து உணர்ச்சியை தூண்டுறது. திரும்ப திரும்ப 2009 பிறகுதான் திராவிடம் தான் இந்த எதிரின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் தெரியல, இப்பதான் படிச்சுட்டு வந்துருக்கிறேன். அதுக்கு முன்னால திராவிடம் எதிரின்றது மட்டும் இல்லை, இலங்கையில் இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. 2008 தான் தெரியும். சுபவியும் அதை சொன்னார், 26 வருஷமா எங்கேயா போனேன். ஆமா, நான் இதை பல வாட்டி சொல்லி வச்சிருக்கேன். எப்பப்போ என்ன படம் எடுத்துட்டு இருந்தாரு. தமிழ்நாடு 83 இருந்து போராடிட்டு இருக்குது, சரியா? இவர் அது வரைக்கும் இருந்தாரு. அப்புறம் 2008 இவர் தெரிஞ்ச உடனே பிரபாகரன் இவரை கூப்பிட்டு இவர் கையில ஒப்படைச்சிட்டாரு. 83 இருந்து அவர் கூட நிற்கிறவங்க யார் கையிலையும் ஒப்படைக்கல. இந்த மாதிரி ஒரு அப்போ பச்சை பொய். இந்த பொய்யின் அடிப்படையில் திராவிடம் கலைஞருக்கு எடுத்துட்டாரு. இந்த கலைஞருக்கு எடுத்துட்டாரு அப்படின்றத வழிமொழிகிறதுக்கு நிறைய தமிழ் தேசியர்கள் இருந்தாங்க. கலைஞர் வந்து இதை காப்பாற்றி இருக்க முடியாது என்ற ஒரு எளிய உண்மை அன்னைக்கு அவங்களுக்கும் புரியல. எல்லாரும் சேர்ந்து புரட்சி தலைவிக்கு ஓட்டு கேட்டாங்க, அது போட்டான் இல்லையா? அப்போ அந்த பேஸில் வந்து இவர் வளர்ந்து இப்போ அந்த பொய்யிலிருந்து திரும்ப இனப்படுகொலை குற்றவாளி நியாயப்படுத்தி அப்படிதான் நடக்கும்னு பேசின ஜெயலலிதாவை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்னு பேசிய நபர், அதை டிஃபெண்ட் பண்ணுற நபர், இன்னை வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு என்ன சொல்றது, எடுபிடி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், சசிகலா உள்ளிட்டு. சசிகலா எல்லாம் ஓபிஎஸ் மாற்றி எல்லாரும் சித்தப்பா மாமா மாமி அத்தை தான் அப்படி கூட்ட நபர். திமுக தான் கெடுத்தது அப்படின்னு ஒரு ஹேட் பாலிடிக்ஸ். அது திமுகவுக்கு எதிரான இதை வந்து பிஜேபியும் பேசுவான். இனப்படுகொலை வந்து திமுக காலத்தில் தான் நடந்தது, இவங்க ஏதோ இனப்படுகொலைக்கு எதிராக போராடி அதை தடுத்து நிறுத்தி ஆனோன்னு மன்மோகன் சிங்கிட்ட போய் நின்ன மாதிரி இல்லையா? அப்போது இது இந்த மாதிரி ஹேட்டை பரப்புறது அப்படின்றது ரெண்டாவது. அதுக்கு சிலரை பலிகடாவாக்குறது தன்னுடைய பாலிடிக்ஸுக்கு. பிஜேபிக்கு முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவர்கள், சீமானுக்கு யாரு? தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், பிற மொழியாளர்கள். இது வந்து அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தான் திராவிடம், அப்படி அதை சேர்த்துட வேண்டியது. அதுக்கு பிறகு கான்ஸ்பிரசி தியரி. அந்த கான்ஸ்பிரசி தியரி இப்போ சொன்னீங்களே, வ.உ.சி லெட்டரை ஏன் வைத்திருந்தார், ஒரு எல்லா கடிதங்களையும் தான் வச்சிருக்கிறாங்க, வ.உ.சி லெட்டரை மட்டும் வையின்னு சொன்னாங்களா? எல்லாமே ஆவணமாயிருச்சு. அது அப்போ கான்ஸ்பிரசி தியரி, அதன் வழியாக மக்களை வந்து பிளவுபடுத்துவது, இந்த சகல வேலைகளுக்கும் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது, இது ஒரு மெத்தட். இதை எப்படி எதிர்கொள்வது, இதுதான் நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. எதிர்கொள்வது, ஒன்று ஃபேக்ட்ஸை பேசணும், ரெண்டாவது மிக முக்கியமாக இந்த டிசைனை வந்து அம்பலப்படுத்தணும். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லலாம் முடியாது, பதில் சொல்ல தேவையும் இல்லை. இந்த டிசைனை அம்பலப்படுத்தணும். இந்த டிசைன்னாக்கா நபரை பற்றி சேர்ந்து இந்த ஆளோட வேலை இதுதான். ஒரு நபரை வந்து திருடன் அப்படின்னு திருத்தமாக நம்ம பல சான்றுகள் மூலமாக நிறுவிட்டாக்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அதை இது பண்ண வேண்டியதில்லை. ஸ்டேஷன்லாம் மாட்டி வச்சுருக்குறாங்கல்ல, யார் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு பிரச்சனை திருட்டு போச்சுன்னா டக்குன்னு யார் தேடணுன்றாங்கல்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து வைக்கணும். அப்படி வச்சுட்டா இது எதையும் பேச வேண்டியதில்லை. அப்படி வைக்க விடாமல் செய்யறதுக்கு சில சக்திகள் வேலை செய்கிறாங்க. இது ஒரு கட்சி. இப்போ சொன்னேன்ல, பிஹைண்ட் ரூட்ஸில் எடுத்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ பேட்டி எடுக்கிற ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப நாளாக அனுபவம் மிக்கவர். அவருக்கு தெரியாதா சீமான் நடத்துகிற இந்த கழிசடை அரசியல் தெரியாதா? அவரே பலமுறை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அந்த கேள்வி எதையும் கேட்கலையே. என்ன கேள்வி இது? உங்களை தவிர செகண்ட் லைன் இல்லையா, நீங்கள் ஏன் தனியாக நிற்கிறீங்க? அப்புறம் பெரியார் பற்றி
இது எப்படின்னா இந்த பால் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறது, அவர் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி பால் போடுறது, அவர் உடனே வழக்கமானது ஆரம்பிப்பார். இது என்ன இது? அப்போ இது என்ன ஒரு பத்திரிகை தர்மமா? இது இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸை பரப்புகிற நபர் அவரை ஒரு அரசியல்வாதின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி சித்திரத்தை உருவாக்குறது சரியா? நான் பத்திரிகையாளரை மட்டும் சொல்லலை, சினிமாக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. பெரியாரை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறார், கலைஞரை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறார். இது ரொம்ப முற்போக்கு இயக்குநர்கள்னு சொல்கிறவங்களாம் எல்லாரும் கூப்பிட்டு வச்சுட்டு மேடை ஏறுறீங்க. ஏதாவது ஒரு பக்கம் இருங்க. லாஸ்ட் டைம் வெற்றிமாறன் புறக்கணிச்சிட்டாரு. லாஸ்ட் டைமோ இந்த மாதிரியே எனக்கு தெரியாது. இப்போ தான் பண்ணுறாரு சீமான், இதெல்லாம் இதுக்கு மேலே பண்ணலையா? அப்போ அவங்க ஏன் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க? இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ இதெல்லாம் செய்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ அதை ஏன் பப்ளிக்காக கண்டம் பண்ண மாட்டீங்களா நீங்கள்? அவ்வளவுக்கு நான் இது சொகுசா? அப்போ சீமான்ட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கணும், இந்த பக்கம் பெரியார்னா இங்கேயே வந்தால் நல்ல பேர். என்ன குழப்பு இது? இதுக்கு பொருள் என்ன? அப்படியெல்லாம் தனிமைப்படுத்தப்படாதனால தான் இந்த திமிரு வருது. இப்போ டிஸ்கவரி இந்த புத்தக கண்காட்சியில் நடந்தது இருக்கு, அந்த கூட்டத்திலிருந்து ஏங்க எதிர்ப்பு வரல? ஏன் எனக்கு தெரியல. விசில் அடித்து கைதட்டுறாங்க, அதுக்கு ஒரு கூட்டத்தை அவர் கூட்டு வந்திருப்பார். அவர்தான் கூட்டு வந்தது, நாம் தமிழர் கூட்டு வந்தது. அப்போ ஏன் எதிர்ப்பே வரல? மேடையில் இருந்தவங்களும் ஏன் இது தப்பு, என்னங்க இப்படி பேசுறீங்க, நிறுத்தலை? ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம், அது ரொம்ப கேவலமாக போகுதுன்னு தெரியலையா? அதை ஏன் நிறுத்தலை? சபை நாகரிகம் கருதி என்ன அவை நாகரிகம்? எது அவை நாகரிகம்? அநாகரிகமாக அவர் தானே பேசுறாரு. தமிழ்தாய் வாழ்த்து வேற ஒன்று பாடுறீங்க, தேசிய கீதான்னு வேற ஒன்று பாடினா கேட்டுட்டு இருப்பாங்களா? என்னன்னு எனக்கு புரியல. அப்போ எது வந்தாலும் ஓகே அப்படின்னு ஒன்று ரெடியாக இருக்கிறாங்க, அப்படி தானே? இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? நாளைக்கு அண்ணாமலையோடு சேர்ந்துட்டு தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பாங்க. என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு? என்ன இவங்களோட தரம் என்னன்னு நான் கேட்குறேன். ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன் கேளுங்க. இது ஃபேமஸான ஜெர்மன் இலக்கியத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு ஃபாசிஸ்ட், அந்த ஜெர்மன் இலக்கியமே அதனுடைய மையமே நிரபராதிகள்னு ஒரு நாடகம். அது அந்த நாடகம் எழுப்புகிற மையமான கேள்வி என்ன அப்படின்னா, யூத மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குது. இந்த இனப்படுகொலை நடக்கும்போது சாதாரண மக்கள், நிரபராதிகள் என்று கருதப்படக்கூடிய ஜெர்மானிய மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடும் முகமா அந்த நாவல். அந்த நாவலில் ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், தனக்கென்று ஒரு கொள்கை இல்லை என்று கூறுபவர்களைப் போல ஆபத்தானவர்கள் வேறு யாரும் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் எனக்கு பாலிடிக்ஸ் இல்லை சார், நம்ம அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை சார். இப்போ நீங்கள் கேளுங்க, டிஸ்கவரி புக் பேலஸு அந்த இது பப்பாசி தலைவரா அவங்களாம் கேளுங்க, அப்படி தான் பேசுவாங்க எல்லாரும். யார் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு ரொட்டிக்கு எல்லா பக்கமும் வெண்ணெய் தரணும். அவங்களுக்கு ரெண்டு பக்கம் தானே இல்லை, எல்லா பக்கமும் 360 டிகிரியும் வெண்ணெய் தடவி ஆதாயத்தோடு வாழ்வது எப்படி? அதனால் அவங்க இரக்கமற்றவர்கள், எந்த விதமான நெறியும் இல்லாத நபர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஊடகத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த அறிவுத்துறையில், சினிமா துறையில் நிறைந்திருக்கிறாங்க. இவங்க தான் சமூகத்தை நாசமாக்குறாங்க. இப்படிப்பட்ட கழிசடைகளை எல்லாம் ஒரு மனிதனாக மதித்து அறிமுகப்படுத்தி அப்படி ஆக்குறாங்க. நீங்க கருத்து ரீதியாக பெரியாரை எதிர்த்து பேசுங்க, மறுத்து பேசுங்க, அது விவாதம் பண்ணலாம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இதுக்கு பேர் கருத்து போராட்டம் அது. அதனால முதல்ல தமிழ் சமூகம், கட்சிகள் அவங்க தங்களை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போது நான் பேசின வரைக்கும் படித்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டே சீமான் சார் நல்லா போல்ட்டாக பேசுகிறாரு, இது யார் ஐடியில் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு சொல்கிறது, என்னங்க பேசுகிறாரு? இல்லை ஒரு போல்டாக பேசுகிறாருன்னு சொல்கிறேன். என்னங்க பேசுகிறாரு? இல்லை போல்டாக எதிர்த்து பேசுகிறாரு. எதை எதிர்த்து பேசுகிறாரு? எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறாரு. அது எதையும் அவர்களுக்கு விளக்க தெரியல. அப்போ இது என்ன? ஒரு கண்டென்ட்டே இல்லாத ஒரு இறைச்சலை, சவுண்டை, மேடையே ஏதோ ஒரு ஸ்டண்ட் காட்சி நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பார்த்து அது பிரமாதமாக இருக்குது. அப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி நான் பிஇ எம்இன்றவனுக்கும் அது கீழே இருக்கிற செமி லிட்ரேட்டு சும்மா 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, விசில் அடிக்கிறவனுக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது இப்படி அரசியல் தற்கூரிகளாக இந்த சமூகம் மாறியதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மிக முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இயக்கங்கள் மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அரசியல் பேசுவது, அரசியலை எடுத்து செல்வது அப்படின்றது போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறது, ஓட்டு போடுங்கன்றது, திட்டங்கள் அறிவிக்கிறது, அப்படி அது முடிஞ்சிருது. ஒரு அரசியல் ரீதி இப்போ பிஜேபி இருக்குது, 10 ஆண்டுகளாக இது நடக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு பிஜேபிக்கு எதிரான பாலிடிக்ஸு
கீழ்மட்ட மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம். அதை சீரியஸாக கொண்டு போயிருந்தா சீமானுக்கு வேலையே இல்லை. இதெல்லாம் பேசவே முடியாது சீமான். பிஜேபி எதிர்ப்பே பேசாமல் திராவிட எதிர்ப்பு பேசுறது தானே இல்லையா? திராவிடம் என் எதிரி, ஆரியம் அயன்மை, அதான் அவருடைய கருத்து இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து யாருக்கு வேலை செய்யக்கூடிய நபர் என்பதை நாம் புரிய வைத்திருக்க முடியும். இந்த எபிசோட்ல இருந்து திரும்ப திரும்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, என்ன செய்ய தவறினோம், என்ன தவறு செய்திருக்கிறோம், இனி என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எம்டியான உணர்ச்சி பூர்வமான பழம்பெருமை பேசுகின்ற இந்த தமிழ் தேசிய பேச்சை முதல்ல விட்டொழிக்கணும். பெரியார் பேசியது அதுவே அல்ல, அது கிடையாது. அது இல்லைன்றதுனால தான் இவ்வளோ வெறி சீமானுக்கு. இப்போ என்னடா தமிழ் கம்பராமாயணத்தை வச்சு என்ன பண்ணேன்னு கேட்டார் இல்லையா, அது சீமானுக்கு பிரச்சனை. மன்னன்லாம் என்னடா பண்ணா, பாப்பானுக்கு அடிமையா இருந்தான்னு சொன்னார்ல, அது சீமானுக்கு பிரச்சனை. பழசை பிடிச்சிட்டு எதுக்குடா தொங்குறீங்க, அறிவியலுக்கு வாங்க, அது சீமானுக்கு பிரச்சனை. இல்ல தமிழை வந்து சனியன்னு சொல்லிட்டாரு, எனக்கு அதுதான் தாங்க முடியல. வாழ்த்துகளுக்கு இக்கு போடுறதா வேணாமான்னு அவருக்கு தெரியல. அவ்வளோ பெரிய தமிழ் பற்றுன்னு வச்சுருங்க அவருக்கு. அதை கலைஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆமாம், இதெல்லாம் சும்மா. தமிழை ஏன்னு சொன்னார், இதுக்கு 1000 வாட்டி விளக்கம் சொல்லியாச்சு இல்லையா? ஆமாம், அவர் அப்படி சொன்னவர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி தமிழை பாதுகாக்க வந்து போராட்டம் நடத்தினார். அந்த திராவிட இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பேசுறது தமிழாவே இருக்காது. இந்தியா முழுக்க பல தேசிய மொழிகளை பாதுகாத்தது. ஆமாம், அதுதான் அது இந்தியாவே சொல்லுது. இந்திய ஆதிக்க எதிர்ப்புற யார் முன்னோடி, மாநில உரிமைக்கு யார் முன்னோடி. இன்னைக்கும் நீதித்துறையில் பார்ப்பன ஆதிக்கம், யூஜிசியோடைய ஆதிக்கம், இதை எடுத்து தமிழ்நாட்டில் தான் முதல் குரல் வருது. அது திமுகன்னு இல்லை, தமிழ்நாட்டினுடைய பொதுக்கருத்தாக அது எழுந்து வருது. தமிழ்நாடு அந்த வகையில் முன்மாதிரியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர், எந்த விதத்திலும் அதற்கு அருகதையற்ற நபர். அதை நாம் பேசுவதற்கு விட்டு விட்டோம். அதனால் அந்த மாதிரி ஒரு அரசியலை நாம் வந்து பேசணும். சும்மா இது ஒரு அன்றாட இதில் இப்படி சிக்கி அதில் மட்டும் பேசக்கூடாது. சீமானை விட்டு வெளியே வர்றவங்க இருக்காங்கல்ல, அவர் ஏமாத்திட்டாரு, அவங்க ரொம்ப பாவம் போல இருக்கிறாங்களே, ரொம்ப நொந்து ஏதோ ஒரு இந்த இது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப விரக்தியாகி அப்படி பரிதாபமா இருப்பாங்க இல்லையா? கிட்டத்தட்ட வாழ்வின் ஒரு எல்லைக்கு வந்து அப்படி 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 ஒரு மாதிரி இருக்கு. ஜப கூட்டத்துல இருந்து வெளியே வரவங்களை பாத்திருக்கீங்களா? இல்ல 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 உயிருக்கு ஒரு கண்கள்ல ஒளியே இல்லாம ஒரு இதுவா வருவாங்க. அதுல ஒரு ஆவி எழுப்புதல் கூட்டம், அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கும் சீமான் கூட்டத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அது வந்து ஒரு ஒரு சூழல். அது முடிஞ்சு இப்படி வராங்க. அதுக்கு அறிவுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. அண்ணன் இப்படி நேற்று விஜய் தம்பின்னாரு, இன்னைக்கு நடுவில் லெஃப்ட்ல நில்லு, ரைட்ல நில்லு, நடுவில் தான் அடிப்பட்டு செத்துப்போம். ரஜினிகாந்தை கண்டபடி திட்டினாரு, இன்னைக்கு போய் அவன் வீட்டுக்கு போய்ப்பான். இது உங்களுக்கும் எனக்கும் தோணுது, எல்லாருக்கும் தோணுது, அவனுக்கு ஏன் தோணலைன்னு கேளுங்க. இது ரொம்ப பெரிய ஆழமான வரலாற்று அறிவெல்லாம் இல்லை. எப்படி ஆனாங்க அது மாதிரி? அதுதான் சொல்றேன், ஒரு பெந்தகாஸ்தே ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவுபூர்வமாக எப்படி சிந்திப்பது சாத்தியம் இல்லையோ, அவங்க ஆட்பட்ட நிலைக்கு போயிடுறாங்க இல்லையா ஜப கூட்டத்தில். அந்த மாதிரி ஒரு மனநிலை, இது ஒரு கல்ட். அது அந்த கல்ட்டில் இருந்து வெளியே வந்தாக்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க. அவங்க யாரும் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், சீமான் சரியில்லை, நாங்கள் வேலை செஞ்சோம், வேட்பாளரை மாற்றி போட்டாரு, கூட்டம் கூட்டல, தலைவர் அண்ணன் பேச முடியல, இப்படிதான் சொல்றாங்களே தவிர பிரச்சனையை கேட்கல, அண்ணன் கொள்கையே கோளாறு, அதுதான் அடிப்படை கோளாறு அப்படின்றது யாருக்கும் வரல இன்னும் இல்லையா? அது பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும், அதை நோக்கி கவனிக்கணும். இஷ்யூ பை இஷ்யூ சீமான் வளர்றதுக்கு பூரா நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பேச வேண்டியதை என்னைக்கும் பேச முடியாமல் போயிடும். அதனால நம்ம போய் நாளைக்கு யூஜிசி போராட்டம் நடத்துவோம், பார்ப்பன நீதிபதிகள் நியமனத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணுவோம். அடுத்தது மாநில உரிமைகள் பறிக்கப்படுவது, இந்த ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய அடுத்தடுத்து வர தொடுக்கப்படும் தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து மக்களுக்கு புரிய வைத்து இந்த பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக எப்படி மாற்றுவது, அப்படி மாற்றிட்டா இது காண போயிடும். அப்படி மாற்றிடக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தடைக்கல் தான் சீமான். நிறைவாக சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. அது மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.